கும்மிடிப்பூண்டி குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து பலியான சம்பவத்தில் தற்போது காவல்துறையினர் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வீசப்பட்டிருந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக 3 வயது பெண் குழந்தை காயமடைந்த நிலையில உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. சேர்க்கப்பட்ட நிலையில அந்த குழந்தைக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்த நிலையில இன்று அதிகாலை திடீரென சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்பாக சிப்காட் தொழிற்பேட்டையோட அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே அந்த பகுதியிலேயே அருகிலேயே வசிக்கக்கூடிய வடமாநில நபர் ஒருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இது தான் மட்டுமே செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் அந்த இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தொடர்ச்சியாக காவல் நிலைய முற்றுகை மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று கைது செய்யப்பட்ட நபருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் உடனடியாக இங்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் காலி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அந்த பகுதியில போராட்டமானது வலுத்து வரக்கூடிய நிலையில தற்போது உயிரிழந்த 3 வயது பெண் குழந்தையோட உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட போலீசார் இன்னும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வரப்படவில்லை. அவர் லெட்டர் கொடுத்த பின்னர் தான் இங்கு பிரேத பரிசோதனையானது நடைபெறும் என போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதுல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி உட்கோட்டம் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் உடனடியாக இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் இச்சம்பவத்துல ஒருவர் மட்டுமே ஈடுபட்டு இருந்ததாக விசாரணையில தெரிய வந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்ட நபரும் அதே போன்று உயிரிழந்த சிறுமியும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவும் இது குறித்து கூடுதல் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் சரிபார்க்கப்படாத தகவல்கள் மற்றும் பொய்யான செய்திகளை எந்த ஒரு ஊடகத்திலும் பரப்புவதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்குல கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டு நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில போலீசார் தரப்புல ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துல ஈடுபட்டது ஒருவர் தான் எனவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை என காவல்துறை தரப்புல திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்பேதான் முழுமையான தகவல்கள் தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு பாலியல் நடைபெற்றிருக்கிறதா அல்லது ஒருவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது குறித்து தெரிய வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த கைது செய்யப்பட்ட வடமாநில நபரை அந்த சம்பவ இடத்திற்கு சென்று எப்படி நடந்தது என்பது குறித்து செய்து காட்டி இதனை வீடியோ பதிவும் காவல்துறை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த பிரேத பரிசோதனை நடைபெறும் முழுவதுமாக வீடியோ பதிவும் செய்யப்படும் எனவும் காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த குற்றவாளியை கண்டுபிடித்திருந்தாலும் இந்த கூட்டு பாலியல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டி பகுதிவாசிகள் போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அந்த பகுதியில சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.